இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க. என்ன சந்திரா, உன் அக்காவோட சொத்து டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது எடுத்தியா? என்னாச்சு? இன்னும் இல்லங்க. ஏன் சந்திரா இன்னும் எடுக்காம இருக்க? நீங்க நினைக்கிற மாதிரி அது ஈஸியான காரியம் இல்ல. வீட்ல எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம எடுக்கணும்னா நேரம் காலம் பார்த்து தான் எடுக்கணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் கொஞ்சம் பார்த்து எடு. இந்த பாரு, உன்னை நம்பிதான் அந்த சேட்டோட பையன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். வியாழக்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் கூட வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த பாரு, அதுக்குள்ள அவன் கையில பணத்தை கொடுத்தாதான் அவன் நம்புவான். அப்பதான் இடமும் நம்ம கைக்கு வரும். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியாம இல்லங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா ரூமுக்கு போய் ஏதாவது டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு வருவேன். நீங்க கவலைப்படாம இருங்க. சரி சந்திரா, எடுத்ததும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. உன் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரிங்க, நான் கால் பண்றேன். சித்திக்கு அம்மா ரூம்ல என்ன வேலை? ஏதோ திருட்டுத்தனமா தேடுறாங்கன்னு தெரியுது. ஆனா என்ன தேடுறாங்கன்னு தெரியலையே. அம்மா, அம்மா! ஐயோ, ரேவதி குரல் மாதிரி இருக்கு. அவளுக்கு தெரிஞ்சா வேற வினையே வேணாம். அவ இங்க வரதுக்குள்ள எஸ்கேப் ஆயிரலாம். அம்மா, அம்மா! இங்கதானே வச்சேன். எங்க போச்சு? என்ன பீரோ பூட்டி இருக்கு? மேல வச்ச சாவிய காணோம். இன்னும் சாவி எங்கும் காணோம். ஒருவேளை ரேவதி தான் நம்ம வெளியில போனதும் சாவி எடுத்து மறைச்சு வச்சிருப்பாளோ? என்ன சந்திரா, டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டியா? இல்லங்க. ஏன் சந்திரா இன்னும் எடுக்கல? அங்க எதுவும் பிரச்சனையா என்ன? ஆமாங்க, நான் எடுக்க போன நேரத்துல அந்த ரேவதி வந்து தொலைச்சிட்டா. அதனால நான் உடனே அங்கிருந்து வந்துட்டேன். திரும்ப போயும் எடுக்க முடியல. அதுக்குள்ள அக்கா வந்துட்டா. என்ன சந்திரா இப்படி சொல்ற? இங்க பாரு, நீ காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவேன்னு நினைச்சேன். என்னங்க பண்றது, சில நேரம் ஸ்லிப்பாக தானே செய்யும். உன்னை நம்பிதான் சேட்டு பையன்கிட்ட நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, நாளைக்கு அந்த டிரைவர் பைய போய் டாக்குமெண்ட கேக்குறப்போ அவங்கிட்ட கொடுக்க கூடாதுன்னா அதுக்கு முன்னாடி நாம பணம் கொடுத்து நம்ம பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். புரியுதா? நீங்க கவலைப்படாதீங்க. யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கலாம், இல்ல வேற வகையில பணத்தை புரட்டலாம். கண்டிப்பா டாக்குமெண்ட் நம்ம கைக்கு தான் வரும். நீங்க கவலைப்படாதீங்க. சரி சந்திரா, இத பத்தி நாளைக்கு பேசுவோம். வச்சிருட்டா? சரிங்க. அபிராமி, நீ உயிரோட இருக்கிறப்போ ஒரு அண்ணனா உன்னை பார்க்க முடியல, பேச முடியல, என் பாசத்தை காட்ட முடியல.
என்னோட இயலாம தான் இத்தனைக்கும் காரணம். என்ன மன்னிச்சிருமா. அடுத்த பிறவிலையும் நீயே எனக்கு தங்கச்சியா பிறக்கணும். இந்த ஜென்மத்துல காட்ட முடியாத அன்பு பாசத்தை எல்லாம் அடுத்த ஜென்மத்திலேயாவது காட்டி உன்னை நான் சந்தோஷப்படுத்தணும்மா. வாங்க. ராகுல், இவங்க தான் 2 நாளைக்கு முன்னாடி உன்னை தேடி வந்தது. என் பேர் கார்த்தி சார். நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஃபோனில் பேசினேன். ஞாபகம் இருக்கு சார். போன்ல பேசுனீங்களே, அன்னைக்கு ஏதோ டாக்குமெண்ட்டை பத்தி பேசுனீங்க. சரியா ஞாபகம் இல்லையே. இப்ப கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஆமாம் சார். உங்கள் அப்பா கிட்ட என்னோட லேண்ட் டாக்குமெண்ட் ஒன்று பிளட்ஜ் பண்ணி ஒரு 5 கோடி ரூபா கடன் வாங்கியிருந்தேன். ம். இப்போ கடனை வட்டியோட திரும்ப கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போகலாம் தான் சார் வந்தேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. அந்த இடத்த தான் எப்பவோ மாத்தி கொடுத்துட்டீங்களே எங்க அப்பா பேர்ல. இப்ப எதுக்கு டாக்குமெண்ட் கேக்குறீங்க? இதுதான் நீங்க எங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்த டாக்குமெண்ட். இதுல நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க பாருங்க. அது நான் போட்ட கையெழுத்தே இல்லை சார். இதில் ஏதோ ஃபோர்ஜரி நடந்திருக்கு. உங்களுக்கு என்ன செலக்டிவ் அம்னிஷியாவா? நீங்க எழுதி கொடுத்த இடத்த இல்லைன்னு சொல்றீங்க. எங்க அப்பா இறந்துட்டதால மாத்தி பேசலாம்னு நினைக்கிறீங்களா? நான் மாற்றி பேச மாட்டேன் சார். உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர். அவர் இருந்திருந்தா இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது. அவர் என்கிட்ட இந்த மாதிரி பேசவும் மாட்டார். இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க எங்க அப்பா பேர்ல எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சேட்டு, நீ பண்றது ரொம்ப அநியாயம், அக்கிரமா சொல்லிட்ட. நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நாங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும் பாத்துக்க. தாராளமா போங்க, கேஸ் கொடுங்க. உண்மையான டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. எங்க போனாலும் நான் தான் ஜெயிப்பேன். டேய், இதெல்லாம் தப்புடா. உங்க அப்பா நேர்மையா தொழில் பண்ணவரு. வட்டிக்காக யாருக்கிட்டையும் மோசமா நடந்துகிட்டது இல்ல. ரொம்ப முடியாதவங்களுக்கு வட்டியை கூட தள்ளுபடி பண்ணிருக்காரு. நீயும் அவரை மாதிரி நல்ல பேர் எடுக்கணும்டா. பணத்துக்காக மோசமா நடந்துக்காத. வாய முடிக்கிட்டு சும்மா இருமா. தொழில் எப்படி பண்ணணும்னு எனக்கு சொல்லி தெரியா? எங்க அப்பா மாதிரி ஏமாலியா இருக்க நான் விரும்பல. எனக்கு காசு பணம் தான் முக்கியம். அந்தர்ஜாவ் சார், அந்த கார்த்திங்க வந்தாரு. இடத்த பணத்தை கொடுத்து மீட்டிக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நம்ம பிளான் பண்ணபடி அந்த இடத்த எங்க அப்பா பேருக்கு மாத்தி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னேன். மனுஷன் அப்படியே ஆடி போயிட்டாரு. நான் மாத்தி கொடுக்கலன்னு வாதாடினாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை காட்டி நம்ப வச்சுட்டேன். நம்பிட்டானா? அவன் புத்திசாலியாச்சே, அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டானே. அவன் நம்புற மாதிரி நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன். நான் தில்ல போலீஸ் கோர்ட்டு எங்க வேணாலும் போங்கன்னு சொல்லிட்டேன். நான் எதையும் சந்திக்க தயாருன்னு சொல்லிட்டேன். அதனால சைலண்டா போயிட்டாரு. சேட்டு, பரவாயில்ல. நீ அவனை அருமையா சமாளிச்சு அனுப்பிட்ட. இனி அவன் பக்கத்திலே வரமாட்டான். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, நீங்க சொன்னபடி 50 கோடி ரூபா பணத்தை கொடுத்துட்டு இடத்த வாங்கிக்குவீங்களா? கவலைப்படாத சேட்டு. நான் சொன்ன மாதிரி உன் கையில 50 கோடி இருக்கும். நாளைக்கு மறுநாள் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப இடம் உங்களுக்கு தான் சந்தோஷமா இருக்கு. சரி சேட்டு, நான் வச்சிடறேன்.